அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கிய நிலையில் தற்பொழுது அந்த ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கப்பட்டு உறுப்பினர் அடையாள அட்டையும் பெற்றிருக்கிறார்கள். இது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் திரு துரை கருணா. தற்பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச நிலையில் அவர்களுடைய 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் கூடிய விரைவில் அறிவிக்கப்பட இருக்கு. அவங்க தாவேக்காவில் தற்பொழுது இணைஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இப்ப கடந்த 2-3 வாரங்களாக தமிழக அரசியல்ல நடைபெறுகிற இந்த விஷயங்கள் பார்க்கிற போது இதுவரையிலும் இல்லாத விசித்திரமான வினோதமான செயல்களாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் ஒரு படுதோல்வி அடைந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட பிறகு கட்சியில இருக்கிற முன்னணியினர் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மத்தியில ஒரு குழப்பமான நிலை இருந்தது. என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம இருந்த சூழல்தான் 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு பிரிவு தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பு வந்தது. அந்த பிரிவினருக்கு என்ன ஆசை காட்டப்பட்டது, என்ன உறுதிமொழி கொடுக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியல, பொதுவெளிகள்ல தெரியல. அந்த சூழல்ல நிலைப்பாட்டை வழங்கிவிட்டார்கள். எனவே அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் 144 என்கிற பெரும்பான்மை இடத்தை பெற்று தாவேக்கா ஆட்சியை வைத்திருப்பாரு. உணர்வோடு திமுக அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய இலக்கு. அந்த இலக்கை நிறைவேற்றி ஆட்சி அமைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம், வேறு நாங்கள் எந்த பெயரமும் பேசவில்லைன்னு சொல்லி சண்முகம் வேலுமணி தரப்பு சொன்னது. இந்த புறம் என்ன சொன்னாங்க, ஆமா நட்பு ரீதியா தோழமை ரீதியா தான் அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க, அவர்களுக்கு அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் என்று எந்த வாக்குறுதியும் தரலைன்னா ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆமா, இப்போ திடீரென்று அந்த 25ல ஒரு 5 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். 3 பேர் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து விட்டார்கள். தாவேக்காவை பொறுத்தளவுல நீங்க இதில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், அதாவது வேலுமணி குரூப்பில் இருக்கிற அமைச்சர்கள் மீது நிறைய வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருகிற சூழல்ல அவர்களை இணைத்து இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எனவே குறைந்தபட்சம் ஒரு 10 எம்எல்ஏக்களையாவது தங்கள் பக்கம் கொண்டு வந்து அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அங்கு தாவேக்கா சார்பில் களத்தில் நிறுத்தி வெற்றி பெற்று ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்போம் என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு தாவேக்கா வந்துவிட்டதை உணர்த்துகிற சம்பவமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இந்த 4 உறுப்பினர்கள் எந்த நேரமும் வெளியேறலாம். அப்போ மீண்டும் ஒரு ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்பதால் இந்த நிலைப்பாட்டை தாவேக்கா கையில் எடுத்திருக்கிறது என்று கருதுகிறேன் சகோதரர். திரு துரை கருணா, ஏற்கனவே அதிமுக தலைமையையும் மீறி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நிலைப்பாடு. இப்போ கட்சியை பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் இணைகிறாங்க. ஏற்கனவே இது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட நிலையில தற்பொழுது உண்மையாலுமே இந்த குதிரை பேரம் மறைமுகமா நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதே. இல்ல, மறைமுகம் அல்ல, நேரடியா நடந்திருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர வேண்டிய இவர்கள் திடீரென தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து இன்னொரு அரசியல் கட்சியில், அதுவும் ஆட்சி கட்சியில் இணைகிறார்கள் என்றால் அப்ப லாப நோக்கம் அது ஒன்றுதான் இவர்களுடைய குறிக்கோள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது.
எந்த விதத்தில் எவ்வளவு லாபம் கிடைத்தது என்பது போக போக தெரியும் சகோதரா. திரு துரைக்கருணா, ஒரு பிரதான ஒரு ஆண்ட கட்சியில நின்று சட்டமன்ற உறுப்பினர்களா ஜெயிச்ச இவர்கள் எதற்காக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்? இதற்கு அதுதான் குதிரை சொல்றேன். பேரம் நம்ம எப்படி பேர் வைக்கலாம்? நிச்சயமா நிச்சயமா அதுதான் சொல்றேன். அதாவது அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏக்கள், வாரிய தலைவர்கள் என்று வந்தவர்கள் ஆளுங்கட்சி என்ற நிலைப்பாட்டில் நாம் இல்லாவிட்டால் நமக்கு தொகுதியிலும் மரியாதை இல்லை, நமக்கு சுயமாகவும் லாபம் இல்லை என்கிற பார்வை வந்துவிட்டது. அதன் அடிப்படையில தான் இந்த நிலைப்பாட்டிற்கு இந்த 3 எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறார்கள் சகோதரர். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா. அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதம் முறையாக இருப்பதால் அதனை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் ஆகியோர் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர்கள் அளித்த அந்த ராஜினாமா கடிதங்கள் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கூடிய விரைவில் அந்த 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு கடிதங்கள் தற்பொழுது பரிசீலனையில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவு அறிவிக்கப்படும் என்றும், விதிகளின்படி அதிமுக கொறடா விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம், அண்மை செய்தியாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த ராஜினாமா கடிதங்கள் முறையாக இருப்பதால் அதனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார். மேலும் இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி அளித்த கடிதங்கள் தற்பொழுது பரிசீலனையில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் தக்க முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் தற்பொழுது தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்த நிலையில் அவர் முன்னிலையில் தங்கள் 3 பேரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது.